அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரெஸரிக்கு பில்லை சப்மிட் பண்ணும்போது வைக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட், ஷெட்யூல் அண்டு இசிஎஸ் இது போல் எந்த அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் பில்லில் காட்டில் அட்டாச்மெண்ட்டில் வரல அப்படின்னாக்கா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சேலரி பில்லாக இருக்கட்டும், நான் சேலரி பில்லாக இருக்கட்டும், சேம் இதே மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சேலரி பில்லு ஜிபிஎஃப்பில் மேக்ஸிமம் இது காட்டுறதில்ல. இதை நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இது போல் நான் சேலரி பில்லெல்லாம் வரல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் இந்த ஷெட்யூல், ஸ்டேட்மெண்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இசிஎஸ் இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இன்ஷியேட் ரைட்டை லாகின் பண்ணி ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பில்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு பில்லை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஃப் பில்லில் இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பில்ஸ் டிராஃப்ட்டில் இருக்குது. டிராஃப்ட்டில் இருக்கும்போது அந்த பில்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். பில்ஸ் டிராஃப்ட்டில் இருக்கும்போது தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறேன். இப்போ டிராஃப்ட்டில் இருக்குது. டிராஃப்ட்டில் இருக்கும்போது நான் டீட்டெயில்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். நமக்கு தெரியும் பில்ஸில் இந்த பிளேஸில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் தான் இப்போ இங்கே இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம இப்போ வியூ பண்ணி பார்த்தோம்னா அது அனெக்ஷர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு இசிஎஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவுமே இங்கே இருக்காது. அதை நான் உங்களுக்கு இப்போது டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். மேலும் நீங்கள் ரிப்போர்ட்டில் போய்ட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, டவுன்லோட் பண்ண பிறகு திரும்ப பில்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பேஸில் அந்த அட்டாச்மெண்ட்லாம் ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த பில்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பேரோலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பேரோலில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் தேர்டாக பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லிப் ரிப்போர்ட் ஃபார் நான் சேலரி பில்லுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப்ஷன் நான் இப்போ கிளிக் பண்ணி தான் இந்த ஜிபிஎஃப்க்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லிப் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் சேலரி பில்லாக இருந்தால் அதுக்கு மேலேயே இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லிப் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் இதே மெத்தட்லேயே நான் சேலரி பில், சேலரி பில்லுக்கு தேவையான இசிஎஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணதுனால அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அதில் பில் நம்பர் கேட்கும். பில் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், ஆர் டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போது அந்த பில் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பில் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். அந்த ஐடிக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மானிட்டர் ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஸ்டேட்டஸ் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகணும். கம்ப்ளீட்டட் ஆகாத வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்ப்ளீட்டட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் இருக்கு இல்லையா, அதில் வியூ அவுட்புட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது அட்டாச்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சேம் இதே போல் நீங்கள் இசிஎஸ்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய GTN இசிஎஸ் டேட்டா ரிப்போர்ட் ஆஃப்டர் பில் ஜென்ரேஷன் ஃபார் நான் சேலரின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இசிஎஸ்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் இதே போல் சேலரி பில் அண்ட் நான் சேலரி பில் எதுவாக இருந்தாலும், எந்த பில்லாக இருந்தாலும் அந்த பில் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்டாச்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்லேருந்து, இசிஎஸ்லேருந்து, அவுட்டர்லேருந்து எது வேணாலும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் முன்னாடி சொன்னது போல் இப்போ அந்த பில்ஸ் ஐக்கானே கிளிக் பண்ணி சேம் அதே பில்லில் உள்ள டீட்டெயில்ஸ் ஐக்கானே கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஜிபிஎஃப் பில்லுக்கு நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும் இல்லை, இசிஎஸ்ஸும் சேர்த்து நான் டவுன்லோட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருந்துச்சு. இப்போது இசிஎஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுமே இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே அட்டாச்மெண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இதே போல் நீங்கள் அட்டாச்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.